2026 அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற பயத்தில் திமுகவினர் இருக்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் மன்னார்குடி வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் பேச்சு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தனியார் அரங்கில் அதிமுக மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் அதிமுக திருவாரூர் மாவட்ட செயலாளருமான ஆர் காமராஜ், திமுக இன்று பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற பயத்தில் இருக்கிறார்கள். நாம் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். கட்சியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இருக்கக்கூடாது. அப்படியே ஒன்று கூடி இயக்கத்திற்கு வர வேண்டும். இதற்கு அடித்தளம் என்ன என்று சொன்னால், இந்த எஸ்ஐஆரின் நோக்கம் என்னவென்றால், இறந்த வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும். இடமாற்றம் செய்தவர்கள் பழைய பகுதியில் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடாது. உண்மையான வாக்காளர்கள் வர வேண்டும் என்பது நோக்கத்தில் தான் எஸ்ஐஆர் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என பேசினார். இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் சிவ ராஜமாணிக்கம், மன்னார்குடி நகர செயலாளர் ஆட்சிக்குமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம், மன்னார்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வம், கோட்டூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம், கோட்டூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜா சேட் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அந்த பிஓவோட நீங்க போய் அந்த பணியை நீங்க ஒன்றையும் அதை அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். அதை நம்ம கூட போய் அவங்க சரியான நபருக்கு கொடுக்குறாங்க, சரியான வீட்டுக்கு அது ரீச் ஆகுதான்றதை நம்மளும் ஃபாலோ பண்ணோம். அப்போ 2 பட்டும் கொடுக்கணும். அந்த இருந்தாலும் இந்த இயக்கத்தை எந்த காலத்தில் எதுவும் செய்ய முடியாது. அந்த இயக்கத்திற்கு சொல்லக்காரங்க திமுக பயந்து போயிருக்கிறார்கள், நடுங்கி போயிருக்கிறார்கள். அதிமுக 2026 ஆட்சிக்கு வந்து பயந்து இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பேச்சு, எல்லா இடத்துலையும் திமுக பேச்சு வந்து ஆட்சி வந்து உங்களுக்கு நாம் கட்சியை வலுப்படுத்த வேண்டும், கட்சியை உரிமைப்படுத்த வேண்டும். கட்சிக்குள்ளே நமக்குள்ளே இந்த விதமான சின்ன சின்ன பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்படியே ஒன்றுபோல இயக்க பணிகளை தொடர வேண்டும். அதற்கு எல்லாம் வாய்ப்பாக பேஸ் என்னன்னு சொன்னால், அதுக்கு அடித்தளம் இல்லைன்னு சொன்னால் இந்த எஸ்ஐஆர் நோக்கம் என்ன? இறந்த வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் எடுக்கணும், விடுவிக்கணும். வாக்காளர் பட்டியல் இடம் வரக்கூடாது, டபுள் என்ட்ரி இருக்கக்கூடாது. ஷிஃப்ட் ஆகி போனவங்க வாக்காளர் பட்டியலில் வரக்கூடாது. இதுதான் விஷயம்.